விஜயதசமி திருநாள் தாங்க முடியாத துன்பங்களை அகழி போல, அதாவது துர்க்கம் போல் நின்று தடுப்பதால் துர்க்கை என பெயர் பெற்றாள் தேவி. துர்கமாசுரனை அழித்ததாலும் அவள் துர்க்கை. துர்க்கையே நவதுர்க்கையாக வடிவம் கொள்கிறாள். அக்னி துர்க்கை, மகாதுர்க்கை, ஜலதுர்க்கை, பிரம்மதுர்க்கை, விஷ்ணு துர்க்கை, ருத்ரதுர்க்கை, வனதுர்க்கை, ஸ்தூலதுர்க்கை, சூலினி துர்க்கையாக ஒன்றாய் அரும்பி பலவாய் விரிந்து நிற்கிறாள். சுமங்கலி பூஜையில் சைலபுத்ரி, பிரம்மச்சாரிணி, சந்திரகண்டா, கூஷ்மாண்டா, ஸ்கந்தமாதா, காத்யாயனி, காளராத்திரி, மகாகௌரி, சித்திதாத்ரி என்ற திருநாமங்களோடு பூஜிக்கப்படுகிறாள் தேவி. மகாபாரத போரில் வெற்றி பெற பஞ்சபாண்டவர்கள் தேவி துர்க்கையை ஆராதித்து தன் ஆயுதங்களை பூஜை செய்து தேவியின் திருவருளினால் மகாபாரத போரில் ஜெயித்தார்கள். இன்று தொடங்கும் நற்காரியங்கள் அனைத்தும் தேவியின் அருளால் வெற்றியை தேடித்தரும் விஜயதசமி திருநாளில் அன்னையை வணங்கி நலம் பெறுவோம். அனைவருக்கும் விஜயதசமி நல் வாழ்த்துக்கள்.